கௌதம் வாசுதேவ் மேனனுடைய இயக்கத்துல அஜித் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துடைய படப்பிடிப்புகள்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்க போகுது. அண்ட் இதுல அஜித்துக்கு யார ஜோடியா வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேனன் ஒரு பெரிய வலையே வீசி தேடிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அவரு யோசிச்ச நடிகைகள தவிர மத்த நடிகைகள் எல்லாருமே வந்து நீ நானு போட்டி போட்டுட்டு முன்னணியில வந்திருந்தாங்களாம். அதுல முதல் இடத்த பிடிக்கிறவங்க த்ரிஷா. த்ரிஷா ஏற்கனவே கௌதம் மேனனுடைய படத்துல விண்ணை தாண்டி வருவாயான்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்துல ஒரு கதாநாயகியா போடலாமே அப்படின்னு யோசிச்சாரு. கதைப்படி இந்த படத்துல 2 கதாநாயகிகள் அஜித்துக்கு. அதுல ஒரு நாயகியா த்ரிஷாவ போடலாம் அப்படின்னு அவரு நெனச்சாரு. ஆனாலும் த்ரிஷா கூட அஜித் சேர்ந்து நடிச்ச கிரீடம் இந்த 2 படங்களும் தோல்வி அடைஞ்சது. அதனால த்ரிஷா வேண்டாமே அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாரு. அண்ட் ரொம்ப நாளா வந்து யார் அஜித் கூட நடிக்காம இருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டாரு. அதுல அனுஷ்காவும் எமி ஜாக்சனும் கிடைச்சிருக்காங்க. இதே அனுஷ்கா அண்ட் எமி ஜாக்சனுடைய ஜோடி தாண்டவம் படத்துல விக்ரமுக்கு ஜோடியா நடிச்சாங்க. and அதே செட்டு இப்போ அஜித்துக்கு ஜோடியா இந்த படத்துல நடிக்க போறாங்க. இதனால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களாம் அனுஷ்கா. தெலுங்குல பிஸியா இருந்தாலும் அஜித் படம் அப்படின்னா நான் கால் ஷீட் தரேன் அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்காங்க.